ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் பகுதிகள், பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக வீடியோ கிளாஸ் சம்மந்தம் நம்ம வந்து டாபிக் வைஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 4வது கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்க நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கிளாஸுக்கு உண்டான ஒரு பேட்ச் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டெலகிராமில். ஸோ அந்த லிங்க்குமே நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அது என்ன சார் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை எப்படி பார்ட்டா பிரித்து செய்வோம். ஓகேங்களா? ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம வீட்ல ஒரு பீரோவே எடுத்துக்கங்களேன். அந்த பீரோவிலேயே வந்து பார்த்தா நமக்கான பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருப்போம். ஓகேவா? இந்த ஜுவல்லரிலாம் ஒரு பக்கம், கேஷ்லாம் ஒரு பக்கம், அதுக்கு ஒரு ரேக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேண்ட் ஒரு பக்கம், ஷர்ட் ஒரு பக்கம். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, புது ட்ரெஸ்லாம் ஒரு பக்கம், எப்பவாச்சும் போடுற ட்ரெஸ்லாம் ஒரு பக்கம். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத போடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் போடாம வச்சிருக்கக்கூடிய செக்ஷன் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீரோ திறந்து பார்த்தாலே, அ அத எடுத்து நம்மளால வெளியும் போட முடியாது. எடுத்து நாமளும் போட்டுக்க முடியாது. சரியா? ஸோ அந்த மாரி ஒரு செக்ஷன் வந்து பிரிச்சு வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நம்ப துணி எடுத்து அடுக்கக்கூடிய பீரோவையே இத்தன பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம்ல. அதே மாரி தான் ஒரு இந்தியாவையே ஓகே. ஒரு இந்தியாவே கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு சட்டம்னா எத சொல்லுவாங்க? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அதுதான் வந்து பார்த்தோன்னா, உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு. ஓகே. ஸோ அப்படின்னும்போது, அப்பேற்பட்ட அமைப்பு ஓகேவா? ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு, ஓகேவா? இப்ப நமக்கு என்ன தேவை? இப்ப மத்திய அரசு பத்தி நம்ம கேட்கணுமா? இந்த பகுதியில போய் பார்த்தா மத்திய அரச பத்தின தகவல் இருக்கும். மாநில அரச பத்தி பார்க்கணுமா? இதுல போய் பார்த்தா இருக்கும். நெருக்கடி நிலை பத்தி பார்க்கணுமா? இதுல போய் பார்த்தா இருக்கும். டிஎன்பிசி பத்தி பார்க்கணுமா? இந்த பகுதி. அப்போ பார்ட்டா பிரிக்கும்போது ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிக்கிள் வைஸா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படி பிரிக்கப்பட்ட பகுதிகள பத்தி தான் இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ அ இது வந்து ஆரம்பத்துலருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓகேவா? பல சேஞ்சஸ் இருக்கு. என்னென்ன சேஞ்சஸ்ன்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் மொத்தத்தையும் நம்ம வந்து லைன் பை லைனா பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட்கட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு சில ஷார்ட்கட்லாம் வரும்போது, ஆஹா! அப்பா! எவ்வளோ அருமையான ஷார்ட்கட் அப்படின்னு தோணும். சில ஷார்ட்கட்லாம், இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா அப்படின்னு தோணும். சரியா? ஆனா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு சில விஷயத்த மானே, தேனே, பொன்மானே போட்டு இது எப்படியாச்சும் படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஸோ அப்படி நடைமுறைக்கு வரும்போது, எவ்வளோ பகுதிகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 22 பகுதிகள். எவ்வளோ இருந்துச்சு? 22. எப்போ? 1950ல. ஆனா இப்போ அதே தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல 25 பகுதி அட இருக்கு. ஓகேவா? இப்ப எவ்வளோ இருக்கு? ஆரம்பத்துல 22. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பகுதிகள வந்து புதுசா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்த சேர்த்துருக்காங்க. ஓகேவா? 1950ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ 22 அப்படின்னா கூட, இப்போ வந்து இதுவரைக்கும் எவ்வளோ சேர்த்துருக்காங்க? 4 சேர்த்துருக்காங்க. என்ன சார் கணக்கு இடிக்குதே! கணக்கு வாத்தியாரா நீங்களே தப்பு பண்ணலாமா? 22ம் 4ம் கூட்டினா 26 பகுதிகள் தானே வருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 25 பகுதின்ல சொல்றீங்க. கரெக்ட்டு தான். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பகுதிய நீக்கியிருக்காங்க. எப்படி 4 பகுதிய சேர்த்தாங்களோ, அதே மாரி ஒரு பகுதிய நீக்கிட்டாங்க. அப்ப மொத்தம் எத்தன இருக்கு? 25 பகுதிகள். புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வரும்போது எத்தன பகுதின்னு கேட்டா 22. தற்போது எவ்வளவுன்னு கேட்டா 25. ஓகேங்களா? அப்போ நீக்கப்பட்ட பகுதி 1, சேர்க்கப்பட்ட பகுதிகள் 4. ஓகே. அப்ப அந்த நீக்கப்பட்ட பகுதி என்ன? சேர்க்கப்பட்ட பகுதி என்னன்றத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதுன்றத பார்க்கலாம். நீக்கப்பட்ட பகுதி. என்ன பகுதிய நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 7ப்பா. இத இப்படியே போட்டுக்கிறேன். ரோமன் லெட்டர்லாம் போட்டும் போடலாம். சரியா? ஸோ அத நம்ம இப்படியே நம்ம எப்படி ஈஸியா இருக்கோ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்கட்ட பாலிட்டில வந்து அப்படி குடுத்துருக்காங்கன்னா, நாமளும் அதையே ஃபாலோ பண்ண அவசியம் இல்ல. நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அத நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சேர்க்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பகுதி 4A. ஓகே. இதோட 10 கூட்டுனா என்ன வரும்? பகுதி 14A. இதுலேருந்து 5 கழிச்சா என்ன வரும்? பகுதி 9A. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி 9B. இதான்பா.
ஓகேவா? ஸோ சேர்க்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பகுதி 4A, பகுதி 14A, பகுதி 9A, பகுதி 9B இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து 4 பகுதிகளை வந்து சேர்த்திருக்காங்க. நீக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 7 வந்து நீக்கியிருக்காங்க. ஏன் அதை நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 1956 வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகேவா? அதாவது மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலங்கள் பிரிக்கப்படல. ஓகேவா? ஸோ அப்படி பிரிக்கப்படாதப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாகாணங்களா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாகாணங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏ, பி, சி, டி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலம் ஏ மாநிலம், பி மாநிலம், சி இந்த மாரி கிளாஸ் வைஸா பிரிச்சிருந்தாங்க. இப்ப ஏல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்த மாநிலங்கள். ஓகேவா? அந்த பிரிட்டிஷ் கட்டுப்பாடுல இருந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்கள். ஸோ அது எல்லாமே ஏ வகை மாநிலங்கள். இந்த இப்ப நம்ம சென்னை, மும்பை, கல்கத்தா எல்லாமே அதுல போயிடும். அடுத்து பின்னும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சுதேச மன்னர்கள் இருந்தாங்கல்ல, ஹைதராபாத் நிஜாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சுதேச மன்னர்கள் கட்டுப்பாடு இருந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, பி கிளாஸ். ஓகேவா? சி அண்ட் டில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனியன் பிரதேசங்களும், அந்தமான் நிக்கோபார்லாம் வந்து டில தான் வரும். ஓகேவா? யூனியன் பிரதேசம் இதுல வந்துரும். ஸோ இந்த மாரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப அப்படின்னும்போது, இந்த 1956க்கு அப்புறம் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி 7 இருந்த மாநிலங்கள்லாம் அந்த மொழி அடிப்படையில பிரிச்சுட்டாங்க. இந்த ஏ கிளாஸ்ன்றதே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. ஏபிலாம் இல்லாம ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, பகுதி 7 நீக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? சரி இது எப்ப நீக்கினான்றத பார்க்கலாம். ஓகேவா? சேர்க்கப்பட்டது நமக்கு வந்து கீழ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பகுதி 7 இது நீக்கப்பட்ட விதிப்பா. பகுதி 7 வந்து எதன்படி நீக்கினாங்க அப்படின்னா, 1956ல கொண்டு வரப்பட்ட 7வது சட்ட திருத்தம். எத்தனாவது? 7வது பாருங்க. நான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது பகுதி எந்த சட்டத்தின்படி நீக்கினாங்க? 7வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கினாங்க. ஓகே. அப்போ 1956ல. இத நான் முன்கூட்டியே சொன்னேன். 1956ல தான் இந்த மொழிவாரி மாநிலங்கள், மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி தான் 14 மாநிலங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, 6 யூனியன் பிரதேசத்தையும் நம்ம இந்திய அரசாங்கத்துல உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மாநிலங்களா ஒவ்வொன்னா உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது பகுதி 4A இது இது வந்து நீக்கப்படுதுமா? இது எல்லாமே வந்து சேர்க்கப்பட்ட விதிகள். ஓகே. பகுதி 4A எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976ல கொண்டு வரப்பட்ட 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய பகுதி 14Aவுமே வந்து இதே சட்டத்திட்டம் தான். அதுவுமே வந்து 1976ல கொண்டு வரப்பட்ட 42வது சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பகுதி 4A, பகுதி 14A ஃபேன்சியா இருக்குங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 4, பகுதி 14 2மே 4, 4 இங்க 42. ஓகேவா? ஏன்னா 2 4 வருதா? இங்க 2 4 ரிவர்ஸ்ல பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1976. ஓகே. இந்த 42வது சட்டத்திருத்தம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. என்னது? மினி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, சிறு அரசியலமைப்பு சட்டம் அல்லது குறு அரசியலமைப்பு சட்டம். ஏன் அப்படின்னா, நெறைய திருத்தங்கள வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அப்போதைய பிரதமரா இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்தா நெறைய திருத்தங்கள வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருப்பாங்க. சரியா? அதனால வந்து இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சிறு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத டிஎன்பிஎஸ்சி நெறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க பகுதி 9A இது எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992ல கொண்டு வரப்பட்ட 74வது சட்ட திருத்தம். அது 1992 கொண்டு வரப்பட்ட 74வது சட்ட திருத்தம். என்னது 74வது சட்ட திருத்தம்? நகர்பாலிகா. ஓகே. 73வது சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோம்? கிராம பஞ்சாயத்து. இத நம்ம ஆல்ரெடி அட்டவணை சேர்க்கும்போது 11வது அட்டவணையா ஆ கிராம பஞ்சாயத்தும், 12வது அட்டவணையா நகர பஞ்சாயத்தும் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ் தான் சொன்னேன். ஓகேவா? நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. கீழ நான் வந்து பிளேலிஸ்ட்ல வீடியோ குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பார்த்த விஷயம் தான் அங்க திரும்ப பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 9B இது எப்ப சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2011ல கொண்டு வரப்பட்ட 97வது சட்ட திருத்தம். இது 2011ல கொண்டு வரப்பட்ட 97வது சட்ட திருத்தம். இது நகர பஞ்சாயத்து. இது கூட்டுறவு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பகுதிகள பத்தி நம்ம வந்து விளக்கத்த வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் விளக்கம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட்கட்ட நான் சொல்றேன். ஓகேவா? பகுதி 1. ஸோ பகுதி 1 வந்து இப்போ இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு குறிப்பிட்ட விதிகள வந்து உள்ளடக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் ஒரு குறிப்பிட்ட விதிகள் என்ன பண்ணியிருப்பாங்க? உள்ளடக்கியிருப்பாங்க. விதிகள்னா என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல். விதிகள் என்னது? ஆர்டிக்கல்ன்னு சொல்லுவாங்க. ஷரத்துன்னு சொல்லுவாங்க. சட்ட விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட பிரிவு. இது எல்லாமே எத குறிப்பிடுது அப்படின்னா, விதிகள். ஆர்டிக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சொல்லுது. ஓகேவா? அப்ப பகுதி 1
பகுதி 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறது. விதி 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறது பகுதி 1ஐ சார்ந்தது. இதை எதை பத்தி சொல்றாங்கன்னா ஒன்றியம் மற்றும் அதன் ஆட்சி பகுதிகளை குறிப்பிடுகிறது. ஒன்றியம் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியா. இந்தியா மற்றும் அதன் ஆட்சி பகுதிகள் என்னென்ன பகுதியெல்லாம் இருக்கு, என்னென்ன மாநிலங்கள். அப்போ இந்தியாவுடைய எல்லை, இந்திய மாநிலங்களின் எல்லை, இந்திய பரப்பு, இது எல்லாத்த பத்தி என்ன சொல்லுது? பகுதி 1 சொல்லுது. ஓகேவா? பகுதி 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன விதிக்குள்ள 4 வரைக்கும் முடிஞ்சுச்சா? 4க்கு அடுத்து ஒரு 5ல ஆரம்பிச்சு 11 வரைக்கும் இருக்கிறது குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? பகுதி 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறது குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது, இப்போ குடியுரிமை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவில் வசிப்பதற்குண்டான உரிமை, குடியேறுவதற்குண்டான உரிமை. இதன் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா 1955ல இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்ற சட்டத்தை இயற்றியிருப்பாங்க. அதன்படி இழப்பதற்குண்டான வழிமுறைகள், பெறுவதற்குண்டான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வகுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குடியுரிமை வழங்கப்படுறது. இந்த சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான். அடுத்தது பகுதி 3 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பகுதி 3 எந்த விதியிலேருந்து வரும்னா 11 முடிச்சு அதுக்கப்புறம் வரும் விதி 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. விதி 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமையை பற்றியது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 35 முடியுதுங்களா? 35 அப்புறம் வரும் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது பகுதி 4. பகுதி 4 அப்படின்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. சரிங்களா? அடுத்து பாருங்க பகுதி 4A. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசு மக்கள் நல அரசா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கோட்பாடுகள், கொள்கைகளை கொண்டு இருக்கணும். இப்போ நான் சொல்றேன், ஒருத்தன் நல்லவனா இருக்கணும் என்னது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யாமலும் இதெல்லாம் செஞ்சாவும் அவன் நல்லவன் சொல்லுவோம் பற்றி. அதே மாதிரி தான் ஒரு நாடு நல்ல நாடா இருக்கணும், நல்ல நிலைமைக்கு இருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், ஒரு சில வழிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அதெல்லாம் பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா தான் அது நல்ல நாடாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த அரசு நீதி கோட்பாடு தான் இருக்குது. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதை வந்து ஷார்ட்டாக வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரியா? அடுத்து பகுதி 4A, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்ட பகுதி. ஓகே, இதை நம்ம 1976ல் கொண்டு வரப்பட்ட 42வது சட்டத்தின் படி தான் பண்ணியிருப்பாங்க இந்த அடிப்படை கடமைகள். அதாவது நம்ம இந்திய அரசு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை கடமைன்னு ஒரு கான்செப்டே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவிலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு சில கொள்கைகள் எடுத்து ஒரு 10 அடிப்படை கடமையை உருவாக்குனாங்க. தற்போது இப்போ 11 அடிப்படை கடமை இருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தா சர்தார் ஸ்வரன் சிங், இது ஸ்வரன் சிங், சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்றவர் தான் 1976ல் மொத்தமாக ஒரு 10 அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்தா கொடுத்துருப்பார். அவர் 8ஓ 12ஓ கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசும் சேர்த்து மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. தற்போது எவ்வளோ இருக்குது? 11 அடிப்படை கடமைகள் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன விதி வரும் அப்படின்னு பார்த்தா விதி 51A. விதி 51A. ஓகேவா? இது 51Aல வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆரம்பித்து K வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க பகுதி 5. ஓகே, ஸோ பகுதி 5 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இவங்க தான் மெயின். இப்போ மத்தியனா இது மெயினே இவங்க தான். ஓகேவா? மொத்தம் இது 5 அத்தியாயங்களே கொண்டது. 5 அத்தியாயங்கள். அதேமாதிரி 3 பிரிவுகள். ஓகே, அதாவது நிர்வாகத்துறை, அப்புறம் வந்து சட்டத்துறை, அப்புறம் வந்து நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளை கொண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது எந்தெந்த விதிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 51 முடியுதா, அது பண்ணது விதி 52ல் ஆரம்பித்து 151 வரைக்கும் இருக்குது. விதி 52ல் ஆரம்பித்து 151 வரைக்கும் இருக்கிறது. எதை பற்றி சொல்லுது? மத்திய அரசை பற்றி சொல்லுது. த யூனியன் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் யூனியன்ற வார்த்தை தான் இருக்கும். நாம சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏன்னா சில பேர் யூனியன் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதே நாம வந்து சொல்லி பழகிட்டோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா சில டைம் எக்ஸாமில் வந்து யூனியன் கவர்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தான் அதையுமே நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்னென்ன வருவாங்க, யார் யார் வருவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், அட்டர்னி ஜெனரல். ஓகேவா? இந்திய தலைமை வழக்கறிஞர், அப்புறம் பாராளுமன்றம், மக்களவை, மாநிலம் கொண்டது. அவசர சட்டம், ஏதாவது பாராளுமன்றம் கூறாதப்போ அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர், இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர், சிஏஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்தது தான் இந்த மத்திய அரசு. இது எல்லாமே தனித்தனியாக விதி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 147 48 124 டு 147, இது 148 டு 151. ஓகே, இது 123. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இந்த தலைப்பின் கீழ் வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக விதி 52லேருந்து 151 வரைக்கும் என்ன சொல்லுது? மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மத்திய அரசு படிச்சாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டி சிலபஸை பாதி முடிச்சா மாதிரி. ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா பகுதி 6. ஸோ பகுதி 6ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதியிலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, அங்கே 151 முடிச்சோமா, 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. அது 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. மாநில அரசை பற்றி சொல்லக்கூடியது, த ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன அதிகாரங்கள், இதுவும் எப்படி நம்ம மத்திய அரசுக்கு 3 பிரிவுகள் சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. ஓகேவா? இதில் ஆளுநர், மாநில அமைச்சர்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையில் வந்துடும். சட்டமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்துறை வந்துடும், அவசர சட்டமாக இருக்கட்டும். அப்புறம் உயர்நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை வந்துடும். சரிங்களா? ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே மாநில அரசை பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 152லேருந்து 237 வரைக்கும் இருக்கிறது மாநில அரசை பற்றி சொல்லுது. ஓகேவா? இதில் வந்து மொத்தமாக வந்து நான் வந்து ஒரு 7 பார்ட்டு கொடுத்துருக்கேன். அதை தாண்டியுமே நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 7. ஓகே, பகுதி 6 முடிச்சிட்டோமா? பகுதி 7. பகுதி 7 இது மாதிரி எங்கன்னா பார்த்துருக்குமா? கரெக்ட். பகுதி 7 வந்து நீக்கப்பட்டுட்டாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலங்கள் A, B, C, D இதில் இருந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணிவிட்டு மொழிவாரி மாநிலங்கள் போட்டாங்க. அப்படி போட்ட பிறகு என்னாச்சு, அந்த பகுதி 7ன்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டுடுச்சு. ஓகேவா? இது 1957 கொண்டு வரப்பட்ட 7வது சட்டத்திலும் நீக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பார்ட்டு சரி பகுதி 8. பகுதி 8 என்ன சொல்லுது பாருங்க, யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் பிரதேசங்கள் என்ன சொன்னாங்க? யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 8 இருக்குங்களா? ஸோ அந்த 8 பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது என்ன விதி? இதில் நீக்கப்பட்ட விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 200. இங்கே என்ன முடித்தோம்? 237 முடிச்சோமா? அடுத்த இந்த 238ன்றது தான் இந்த பகுதி 7 இருந்த விதி. அதுவும் நீக்கிட்டாங்க. இது 238 நீக்கப்பட்டது. இப்போ என்ன இருக்குன்னா அத்தனை வரும் 230 அப்புறம் 239லிருந்து 242 வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுது? யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது. 238லேருந்து 242 வரைக்கும் இருக்குது யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 9. ஓகேவா? ஸோ 8 நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பகுதி 9 என்ன பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியது. பஞ்சாயத்து ராஜ் நம்ம கேள்விப்படும் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 243 தான். அடுத்து வரும் 243. 243 ஆரம்பிச்சு 243 ஓ வரைக்கும் இருக்கிறது. அது 243 A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சு ஓ வரைக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரே ஒரு விதி மட்டும் தான் கிராம பஞ்சாயத்துக்காக ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம மற்ற விஷயத்த ஒவ்வொரு கிளாஸாக சேர்க்கணுன்றதுனால என்ன பண்ணாங்க, இது ஒன்றுத்துல ABC அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டு போயிட்டாங்க. சரியா? அடுத்து பாருங்க பகுதி 9A. இந்த பகுதி 9Aவும் 9B தான் பண்ணியிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதுசாக சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பகுதி 9Aன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1992 கொண்டு வரப்பட்ட 74வது சட்ட திருத்தத்தின்படியும், அதே மாதிரி வந்து பகுதி 9Bன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2011 கொண்டு வரப்பட்ட 97வது சட்ட திருத்தத்தின்படி தான் நம்ம இந்திய அரசு சட்டத்தை சேர்த்துருப்பாங்க. இதையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த பகுதி 9Aன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகர பஞ்சாயத்து. பகுதி 9னா கிராம பஞ்சாயத்து பார்த்தோமா? பகுதி 9Aன்னு பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்து. இதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன முடியுது? 243 ஓ முடியுதா? ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி. 243 பி இதில் ஆரம்பிச்சு சரி இதுப்பா 243 பி இதில் ஆரம்பிச்சு அதே விதி தான். இது 243 இசட் ஜி வரைக்கும் இருக்குது. இசட் ஜி வரைக்கும் இருக்குன்னு பி ஆரம்பிச்சு அந்த பிக்யூ இசட்லாம் முடிஞ்சு அப்புறம் இசட்ல ஏபிசி ஹெச் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பகுதி 9B. இது என்ன ஆரம்பிக்கிறேன்? என்னது? இசட் ஜியா? இசட் ஜிக்கு அப்புறம் நான் ஜி ஹெச்சா அதில் ஆரம்பிங்க. சூப்பர். விதி 243
இசட்ஹெச்ல ஆரம்பிச்சு இது என்ன இசட்ஹெச்ல ஆரம்பிச்சு விதி 243 இசட் வரைக்கும் வரும். ஓகே, அது விதி 240 இசட்ஹெச்ல இருந்து விதி 243 இசட் வரைக்கும் இருக்கிறது கூட்டுறவு அமைப்புகளை பற்றியது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைலாம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான். ஓகே, இது எல்லாமே அதுவும் இல்லாமல் கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே கூட்டுறவு அமைப்புகளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, 9B வந்து சேர்த்துருக்காங்க. எப்போ 2011 1997. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க பகுதி 10. ஓகேவா, பகுதி 10 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களை பற்றி அவங்களோட நிர்வாக முறையை பற்றி சொல்லுது பகுதி 10. இது என்ன அப்படின்னா விதி 243 அடுத்த வரும் விதி 244. விதி 244 ஆரம்பிச்சு அதே விதி 244A வரைக்கும் இது 2 விதிகள். ஓகே, அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, அடுத்தது பகுதி 11. பகுதி 11 என்ன சொல்லுது பாருங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான சட்டம் மற்றும் நிர்வாக உறவுகள். மொத்தம் 3 வகையான உறவுகள் இருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். சட்டம் சார்ந்த உறவு, நிர்வாகம் சார்ந்த உறவு, நிதி சார்ந்த உறவு. ஏன்னா நீதி வராது, ஏன்னா நீதி நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொண்டதால அதில் எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓகேவா, இப்போ தமிழ்நாட்டில் கொலை பண்ணால் ஒருத்தனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதே தான் என்ன பண்ணுவாங்க டெல்லியில் கொலை பண்ணாலும், அது மாற்றம் கிடையாது. பட் ஆனால் நிர்வாகன்றது வந்து டெல்லியில் ஒரு நிர்வாகம் இருக்கும், இந்தியாவில் ஒரு நிர்வாகம் இருக்கும். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம் இருக்கும், அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே, அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த விதியில் வரும் அப்படின்னா 244 முடிச்சோமா, அடுத்த வரும் 245. விதி 245 ஆரம்பிச்சு 263 வரைக்கும் இருக்கு. ஆர்டிகல் 245 டு ஆர்டிகல் 263. ஓகே, 263 வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான சட்டம் மற்றும் நிர்வாக உறவுகளை பற்றி குறிப்பிடுறது. ஓகே, ரிலேஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். ஓகேவா, அடுத்து பாருங்க பகுதி 12. பகுதி 12 என்ன விதிக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 263 அடுத்த வரும் 264 ஆரம்பிச்சு 300A வரைக்கும். அதுமாதிரி 300 இருந்துச்சு, இந்த 300Aன்றது பின்னாடி சேர்த்துருப்பாங்க, அது என்னத்தை நான் சொல்கிறேன். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி சார்ந்த, மேலே நம்ம வந்து சட்டம் மற்றும் நிர்வாகம் மட்டும் பார்த்தோமா, இங்கே என்ன வருது, நிதி சார்ந்த வழக்குகள் மற்றும் சொத்துக்கள் பற்றி குறிப்பிடுகிறது. வழக்குகள், நிதி சார்ந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, கோர்ட்டில் நிறைய கோர்ட்டு கேஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளும் அவங்களுக்கு நான் சொத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்டு ஸ்டேட் சர்வீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸில் வந்து ஃபினான்ஷியல் ஓரியண்டாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ஓகேவா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படை உரிமைகள் கொண்டு வரும்போது சொத்துரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையாகவே ஆரம்பத்தை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது அடிப்படை உரிமையாக வச்சுக்க தேவையில்லை, ஏன்னா சில பேருக்கு வந்து சொத்தே எல்லாம் கூட இருக்கும்ல. ஸோ அப்போ அது அடிப்படையில் வந்து பார்த்தா பாதிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அடிப்படை உரிமையை அங்கிருந்து நீக்கி சாதாரண உரிமையாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த சாதாரண உரிமை தான் என்னன்னா 300A. அங்கே பார்த்துருப்போம்ல 12, பகுதி 12 சாதாரண விதியில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி 12 தான் இது. ஏன் இதில் வச்சிருக்காங்க, இதில் தான் அந்த சொத்துக்கள் அப்படின்ற கான்செப்ட் வருது, நிதி சார்ந்த சொத்துக்கள் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன பண்ண வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 13. பகுதி 11 எதை சொல்லி பாருங்க, மாநில அரசுகளுக்கு இடையான வாணிபம், வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தொடர்பான உறவுகளை பற்றி குறிப்பிடுறது. இப்போ நம்ம மத்திய அரசு, அதாவது மாநில அரசுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கர்நாடகாவிலேருந்து ஒரு பொருளை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வணிகம் சார்ந்த சில வந்து பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மெமரண்டம் இருக்கும். அதே மாதிரி வர்த்தகம், போக்குவரத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஏன்னா இப்போ நம்ம வந்து வரின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கிருந்து எத்தனை ஒரு பொருளுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த வணிகம் அப்படின்றது 2 மாநிலத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் இருக்குன்றதுக்காக தான் அது சம்பந்தமான விதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க இந்த பகுதி 13 வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த பகுதி 13 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதிகள் வருது அப்படின்னா அங்கே 300 முடிச்சோமா, அடுத்தது 301 ஆரம்பிச்சு 307 வரைக்கும் இருக்குது. 301 ஆரம்பிச்சு 307 வரைக்கும் இருக்கு. என்ன பண்ணுது, மாநிலங்களுக்கு இடையான வாணிபம், வர்த்தகம், போக்குவரத்து பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 14. பகுதி 14 எதை பற்றி சொல்லுது அப்படின்னும் போது நம்மளை பற்றி தான் சொல்லுது. நம்மளை பற்றி என்னது, நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்பிசி படிக்கிறோம். அந்த டிஎன்பிசி பற்றி சொல்லக்கூடியதே என்னதான், இந்த பகுதி 14 தான். சரிங்களா, ஸோ பகுதி 14 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 307 முடிச்சோமா, அடுத்து 308 ஆரம்பிச்சு 323 வரைக்கும் இருக்குது.
308 ஆரம்பிச்சு 323 வரைக்கும் இருக்குது. மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி குறிப்பிடுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி குறிப்பிடுறது. சர்வீஸ் அண்டர் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஆர்டிகல் அது 308 டு 323. இதில் தான் வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இது எல்லா ஸ்டேட்டுக்கும் வரும். இப்போ ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படி தான் இருக்கும். இது யூனியன். சரிங்களா? அந்த அர்த்தம். அடுத்து பாருங்க, பகுதி 14A நம்ம சேர்த்தோம்னு சொன்னோமா? பகுதி 14 விதி எப்படி சேர்த்தோம்? பகுதி 4A எந்த சட்டத்திருத்தம்? 1976 42 அதே தான் இதுக்கும். அதன்படி என்ன பண்ண, தீர்ப்பாயங்களை பற்றி இது குறிப்பிடுறாங்க. இதுல என்ன ஆர்டிகல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 323 ஆரம்பிச்சுமா, அந்த 323 7 ஆரம்பிச்சு அதே 323 பி வரைக்கும் இருக்கிறது இந்த தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லக்கூடியது. தீர்ப்பாயங்கள் என்ன சார் அப்படின்னா, தீர்ப்பு மீன்ஸ் தீர்வு காண்பதற்கு உண்டான ஆயங்கள். என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அரசு ஊழியர் இருக்காங்களே, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அரசு ஊழியர்கள்லாம், ஸோ அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக, அவர்களுக்கு உண்டான செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவதற்காக, அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் என்னது இந்த தீர்ப்பாயங்கள். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பகுதி இது என்னது 15. ஓகே, பகுதி 14A பார்த்தோம். பகுதி 15. ஓகே, பகுதி 15 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? இது என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 323 முடிஞ்சுதா, அது எத்தனை வரும்? 324. இந்த 324 ஆரம்பிச்சு 329A வரைக்கும் இருக்கிறது. என்ன சொல்லுது? இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? இது வந்து பகுதி 15. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 16. பகுதி 16 என்ன சொல்லுது அப்படின்னா, சில வகுப்பினருக்கான சிறப்பு விதிகளை கொண்டுள்ளது. ஓகேவா? அது என்ன சிறப்பு விதிகள்? சில வகுப்பினர் அதில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியர்கள், அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஸோ அவர்களுக்கு உண்டான சிறப்பு விதிகள். ஓகே, ஏன்னா அவங்களுக்கான உண்டான எல்லா சலுகையும் வந்து மற்றவங்கள மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கின்றதுக்காக அவங்களுக்கான சில சிறப்பு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஆங்கிலோ இந்தியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்டமன்றத்திலையும் அதே மாதிரி வந்து நாடாளுமன்றத்திலையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த சிறப்பு வகுப்பினருக்கு உண்டான சிறப்பு விதிகளை இதில் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இங்கே 329 முடிஞ்சுதா, அடுத்த வரும் 330. அப்போ ஆர்டிக்கல் 330 ஆரம்பிச்சு 300 ஒரு 12 42பா, 330 ஆரம்பிச்சு 342 வரைக்கும் இருக்குதுன்னா, அது சில வகுப்பினருக்கான சிறப்பு விதிகளை பற்றி சொல்லக்கூடியது. இதான் பகுதி 16. அடுத்த பகுதி 17 பாருங்க. பகுதி 17 வந்து அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அல்லது ஆஃபீஸ் லாங்குவேஜ். ஓகேவா? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14 அலுவலக மொழி வச்சு தற்போது 22 அலுவலக மொழிகள் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா அட்டவணையில் வச்சுருக்காங்க. அது அட்டவணை என்றதை நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அப்போ அது என்ன ஆர்டிக்கிளில் வருது அப்படின்னா, நம்ம கடைசி என்ன 342 முடிச்சுமா, அடுத்தது 342 அடுத்து 343 ஆரம்பிச்சு 351 வரைக்கும் இருக்குது. அலுவலக மொழிகளை பற்றியது ஆர்டிக்கல். சரி, பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. அடுத்தது 16 இல்லை 17. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 18. பார்ட் 18 அப்படியே பகுதி 18 என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, நெருக்கடி நிலை அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது. மொத்தம் 3 வகையான நெருக்கடி நிலைகள் நம்ம இந்தியாவில் இருக்கு. மொத்தம் 3 வகையான நெருக்கடி நிலைகள். ஓகேவா? மத்திய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. இதில் 352 மத்திய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. ஓகே, அந்த 3 வகையான நெருக்கடி நிலையை பற்றி சொல்லக்கூடியது. இது ஆர்டிகல் 352 51 முடிதா, அடுத்த வரும் 352 ஆரம்பிச்சு 360 வரைக்கும் இருக்குது. என்ன சொல்லுது? நெருக்கடி நிலைகளை பற்றி குறிப்பிடுகிறது. மொத்தம் 3 வகையான நெருக்கடி நிலைகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, பகுதி 19. பகுதி 19ல என்னென்ன விதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 360 முடிஞ்சுதா, 361 ஆரம்பிச்சு 367 வரைக்கும் இருக்குது. 361 ஆரம்பிச்சு 367 மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதிகள். அதெல்லாம் பல வகைப்பட்ட விதிகள் அல்லது இதர விதிகள். ஓகேங்களா? இப்போ சில விதிகள்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள போய் அடக்க முடியாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஒய்டு பால் அதுக்கு 2 குத்துரும் தனியாக. அப்போ அந்த எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம போட்டு சிங்கிள் ரன்னு, கிரிக்கெட்டில் நான் சொல்கிறேன், சிங்கிள் ரன்னு
4 6 2G இது எல்லாமே ஒரு கவுண்ட்ல போயிடும். இது இல்லாமல் ஒய்டு பாலு, நோ பாலு, ஓகேவா, இதில் வந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராஸு, இது எல்லாமே எக்ஸ்ட்ராஸ்ன்னு தனியாக போடுவாங்க பார்த்தீங்களா. 50 ஓவர்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 வரும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்த ரன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த 50 ஓவரை தாண்டி வந்தது. அதே மாதிரி தான் இந்த 25 பகுதியிலும் வைக்க முடியாத சில பகுதிகள், அது பல வகைப்பட்ட பகுதி எல்லாத்துலேயும் கலந்து வராமல் இருக்கும். அதை எடுத்து இதில் வச்சு அப்படின்னா எந்த பகுதியிலுமே ஆக்டாக உட்காராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல வகைப்பட்ட விதிகளையும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விதிகள் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு பகுதியில் போட்டு அதை வச்சுனாங்க. ஓகே, அதை மிஸ்செலேனியஸ்னு சொல்லலாம் பார்த்தியா, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயமே அதை ஒன்றா தொகுத்து வச்சுருவாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதில் எதுவுமே இல்லாத பாட்டெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகேவா, அடுத்து பாருங்க பகுதி 20. நம்ம ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகேவா, பகுதி 20. ஓகேவா, அரசமைப்பு சட்ட திருத்த நடைமுறைகளை குறிப்பிடுகிறது. ஓகே, என்னது இந்திய அரசு சட்டம் திருத்தம் மேற்கொண்டிருக்காங்களா, இது வரைக்கும் 110க்கும் மேற்பட்ட திருத்தங்களை நம்ம இந்திய அரசு சட்டத்தை செஞ்சிருக்காங்க. அப்போ அப்படின்னும் போது அப்போ அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பகுதி வச்சிருக்காங்க. அதுதான் பகுதி 20. ஓகேவா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதி வரும் அப்படின்னா ஒரே விதி 368. சவுத் ஆப்பிரிக்கா வந்து எடுத்திருப்பாங்க. இதை விதி 368 அரசமைப்பு சட்ட திருத்தத்தை மாற்றுவதற்குண்டான வழிமுறைகளை குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்க பார்ட் 21. விதி 21 என்ன சொல்லுது அப்படின்னா இதுல என்னென்ன விதிகள் வருது அப்படின்னும் போது விதி 369 ஆரம்பிச்சு 392 வரைக்கும் இருக்குது. விதி 369 ஆரம்பிச்சு விதி 392 வரைக்கும் இருக்குது. என்ன சொல்லுது, தற்கால இடைக்கால மற்றும் தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா, ஸோ அப்போ தற்காலிகமாக வழங்கக்கூடிய சில விதிகள். இப்போ எக்ஸாம்பிள் விஷயம், இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். ஆர்டிகல் 370 என்னப்பா சொல்லுது, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்து. அந்த சிறப்பு அந்தஸ்து தற்காலிகமானது. ஓகே, அப்போ தற்காலிகமாக எதனா ஒரு சிறப்பு வகையான விஷயத்த வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த விதியில சேர்த்திருப்பாங்க. இந்த மாநிலங்களுக்குலாம் வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இதன் கீழே தான் வரும். சரிங்களா, அடுத்தது ஆர்டிகல் ஃபைனல் பார்ட்டுப்பா, என்னது 22வது பார்ட். இது என்ன விதி வரும் அப்படின்னா 392. மொத்தம் எவ்வளோ விதி சொன்னோம், 395 விதி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஆர்டிகல் 393 ஆரம்பிச்சு 395 வரைக்கும் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 22 வச்சிருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை. ஓகே, இப்போ இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறைய சட்டங்கள் போட்டாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் 1935 எடுத்தீங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம். அந்த இந்திய அரசு சட்டத்திலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அது எல்லாமே அந்த பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட எல்லா சட்டங்களுமே நீக்கப்பட்டது, அதெல்லாம் செல்லாது அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, அது எல்லாமே இதுக்குள்ளே வந்து இணையாது. அதே மாதிரி இந்திய அரசு சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்துக்கே வந்து முன்னுரிமை. ஓகே, எல்லாமே இந்திய அரசு சட்டத்தின்படி தான் செயல்படுன்றதையும் இந்த பகுதியில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அப்படின்னும் போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட எல்லா சட்டமும் என்ன ஆகுது, நீக்கப்படுது. ஓகே, இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி இப்போ நம்ம வந்து நீதிமன்றத்தில் வாதாடணும்னு கேட்டால் வாதாட முடியாது. ஏன்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்து சட்டம். நம்ம இந்திய அரசு சட்டத்தில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாதிட முடியும். அதான் வந்து நீக்கப்பட்ட மற்றும் குறைந்த கால பட்டங்களை பற்றி இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, மொத்தம் 22 பகுதிகள். சார் 25 பகுதி சொன்னீங்க, ஆனால் இங்கே 22 சொல்கிறீங்க. கரெக்ட் தான், மொத்தம் 22 பகுதி தான். இந்த ரோமன் லெட்டர் பார்க்கும் பார்த்தீங்கன்னா 22 தான் இதுதான். அப்போ 23வது பகுதி இல்லையா கேட்டிங்கன்னா அப்படி ரோமன் லெட்டர் வராது. மொத்தமாக கவுண்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கவுண்டிங் எவ்வளோ வந்துச்சு, கரெக்டாக 25 வந்துச்சா கவுண்டிங்கு. ஆனால் ரோமன் லெட்டர் அப்படின்னா அது 22 வரைக்கும் தான். ஏன் அப்படின்னா அந்த பகுதி 4A, பகுதி 14A, பகுதி 9A, பகுதி 9B அப்படின்ற மாதிரி 4 எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்குல்ல, அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த லைன் படி வரும்போது இப்படி தான் வரும், பகுதி 9, பகுதி 10, பகுதி 11 அப்படின்னு தான் வரும். ஓகே, அப்போ ரோமன் லெட்டர் பிரகாரம் 22 பகுதி தான். ஆனால் கவுண்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா வரும் நமக்கு 25 பகுதிகள். ஓகேங்களா, ஸோ இதை நான் வச்சுக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் ஆன்சர்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஓகேவா, பகுதி 1 ஒன்றியத்தை பற்றி சொல்லுது. நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தான்பா, 1 ஒன்றியம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒன்றிய அரசை பற்றி வருமே சார் அப்படின்னா அதான் அவங்க மத்திய அரசு கொடுத்துருப்பேன். ஓகேவா, அப்போ பகுதி 1ன்றது ஒன்றிய அரசை பட்டது. அப்போ இந்தியான்றது ஒரு நாடு, ஒரே நாடு தான். அப்போ அந்த இந்தியான்றது ஒரே பகுதி தான், வேற எந்த பகுதியும் இந்தியான்றது ஒரே பகுதி தான். ஓகேவா, அப்போ அந்த பகுதி 1 இந்தியாவை பற்றி ஒன்றியத்தை பற்றி சொல்லக்கூடியது நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, நாம் எல்லாருமே இந்தியன் என்ற அந்த ஒரே உணர்வுல தான் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க பகுதி 2 என்ன சொல்றது அப்படின்னா குடின்னு 2 எழுத்தா குடியுரிமை.
ஒரு வீடு குடி போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல என்ன ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, 2 பேர் இருப்பாங்க. மினிமம் 2 பேர் சேர்ந்தா அது குடும்பம். மினிமம் 2 பேர். நான் தனியாள் இல்ல, எனக்கு பேர் தமிழ்நாடே இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 பேர் சேர்ந்தா தான் குடும்பம். அப்போ குடியுரிமை, ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகணும் அப்படின்னா 2 பேர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போ 2 பேர். இப்போ குடியுரிமைனது 2. ஓகே. அடுத்தது 3வது பகுதி 3 என்ன சொன்னா, அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறது. ஓகே. இப்போ 2 பேர் போறாங்கன்னா யார் இருப்பாங்க அவங்க? ஒண்ணு அப்பா, இன்னொன்னு அம்மா. ஓகே. இந்த அப்பா, அம்மா இவங்க 2 பேருக்குமே இந்த உரிமையை வழங்குறது அங்க அங்க இருக்கக்கூடிய ஒண்ணு மகனோ அல்லது மகளோ யாரா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ 3வதா ஒரு ஆள் வந்தா தான் அந்த உரிமையானது வழங்கப்படுகிறது. அப்பா, அம்மா அப்படின்ற உரிமை அவங்களுக்கு வந்து உரித்தாகணும் அப்படின்னா, மகனோ, மகளோ அவங்களுக்கு பிறக்க வேண்டும். அப்போ 3வதா ஒரு நபர் அந்த வீட்டுக்கு வந்தா தான் உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3னா உரிமை. இல்ல இது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு சார், இதை விட ஈஸியான ஷார்ட்கட் சொன்னா அதுவும் என்கிட்ட இருக்கு. சரியா? என்னன்னா உரிமை. உரிமை. குடி 2 எழுத்தா, உரிமை 3 எழுத்து. ஓகே. இந்த ஷார்ட்கட்டை கேட்பது உங்கள் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்க கேட்டுதான் ஆகணும். சரியா? அடுத்து பாருங்க. பகுதி 4. பகுதி 4க்கு என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். ஓகேவா? 4 பேர் எனக்கு நல்ல வழி காட்டியிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்படி உருப்படாம போயிருக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. என்னது? 4 பேர் எனக்கு நல்ல வழி காட்டியிருந்தாங்கன்னா, நான் இப்படி உருப்படாம போயிருக்க மாட்டேன். அப்போ நெறிப்படுது. அரசு நெறியானது வழிப்படுத்துதல். ஓகேவா? அப்ப அரச வழிபடுத்த 4 பேர் இருக்காங்க. அப்போ 4 பகுதி 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 4 பேர் இருந்தா தான் நம்மள வழிநடத்த கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க பகுதி 4A. 4A என்ன அப்படின்னா, கடமைகளை பற்றி சொல்கிறது. இப்ப நாம நம்மளுடைய கடமையை செய்ய தவறும்போது என்ன பண்ணுவாங்க? நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு கடமையை ஒருத்தர் இந்த 4 பேர் வச்சுக்கலாமே. இந்த 4 பேர் நமக்கான கடமையை குடுக்குறாங்க. அத நம்ம செய்யலன்னா என்ன பண்ணுவாங்க? "ஏய் அது ஒழுங்கா செய்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மிரட்டுவாங்கல்ல. "ஏய் ஏம்மா செய்யாம இருக்க இன்னும்" அப்படின்ற மாரி. அதே மாதிரி தான் அப்போ 4 ஏய் அப்படின்னா என்ன, கடமையை தவறுனா ஏய் ஏய் அப்படின்னு திட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பகுதி 5. பகுதி 5 மத்திய அரசு. ஓகேவா? என்னது பகுதி 5 மத்திய அரசு. மத்திய அரசு வந்து பார்த்தா யாருக்குமே அஞ்சாது. யாருக்கு? ஏன்னா உச்சபட்ச அதிகாரம், எஞ்சிய அதிகாரம், எக்ஸ்ட்ரா பவர் எல்லாமே யாருக்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. நான் சென்ட்ரல், நீ ஸ்டேட்னும் போது எது பவராங்க? சென்ட்ரல் தான் பவர். அப்ப யாருக்குமே அஞ்சாத அரசு. ஓகேவா? அப்ப அப்படிங்கும்போது 5வதுன்றது 5 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுதான் இவ்வளவு நேரம் பில்டப் குடுத்தேன். யாருக்கு 5வது அரசு, அப்ப 5வது பகுதி எதை பத்தி சொல்லுது? மத்திய அரசை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 6வது. 6வது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு. 6வது என்னது? மாநில அரசு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது அ பழங்காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் சொன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். இப்ப அந்த அளவுக்கு செட் ஆகாது. இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? அதுவும் நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 90ஸ் கிட்ஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து வைப்பாங்க. 6வது எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. ஏன்னா 6வது டூ 12 வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. அப்ப அந்த 6வது வந்தாலே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அது என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது. இது ஒரு ஷார்ட்கட்டா சார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதுப்பா இது. சரியா? இல்ல இன்னொன்னு கூட யோசிச்சேன். இந்த மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த ஆறுன்றது தான். இப்ப கூட வந்து இந்த மேகதாது அணை பிரச்சனைலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்ப அந்த ஆறோட பிரச்சனை அதிகமா யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இருக்கும். எந்த மாநிலம் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, பக்கத்து மாநிலத்தோட இந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்து தண்ணி தரமாட்றான் அப்படின்ற பிரச்சனை தான். அப்ப ஆறு பிரச்சனை மாநில அரசுக்குரியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதையும் ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். 2மே ஷார்ட்கட் சார். இதை விட பெட்டரா எனக்கே தெரியும் அப்படின்னா, அதையே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஓகே. ஸோ 7வது ஷார்ட்கட் தேவையில்ல. 8வது 8வது பார்த்தா யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. தற்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில எவ்வளோ மாநிலங்கள் இருக்கு இந்தியாவுல? சரி, மாநிலம் வந்து பார்த்தா 28 அது நமக்கு தெரியும். எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? ஓகேவா? அது தெரியுமா? எத்தனை அப்படின்னா 8. அதான் ஷார்ட்கட். அப்போ இந்தியாவுல வந்து தற்போது 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. பகுதி 8. ஓகேவா? 7வது பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7வது சட்டத்திருத்தம் எப்படி பார்த்தோமோ, அதே மாரி தான் 8 8ஆ மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோன்னு சொன்னாரா பாட்ஷா? அதே மாரி தான் நீங்க என்ன பண்ணீங்க பாட்ஷா மாரி? 8வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 8 யூனியன் பிரதேசம். அப்ப யூனியன் பிரதேசம் எப்படி சொல்லக்கூடியது 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 9. சரி, 9ன்னு பாருங்க இங்க. பகுதி 9. பகுதி 9 வந்து பார்த்தா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லக்கூடியது. பகுதி 9 வந்து பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்து. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து கூட்டுறா பஞ்சாயத்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அப்படிங்கும்போது பார்த்தா நாட்டாம வந்து எப்பயுமே எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, 9 மணிக்கெல்லாம் பஞ்சாயத்த கூட சொல்லிடுவாரு. என்னது? 9 மணிக்கு என்ன பண்ணுவாரு? பஞ்சாயத்த கூட்ட சொல்லிடுவாரு. அப்ப பஞ்சாயத்துனாலே காலைல எத்தன மணிக்கு கூடும்? 9 மணிக்கு
ஒரு ஆலமரமும் அரச மரமும் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமான ஒரு திண்ணை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வளர்க்காத ஒரு சொம்பு, அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டாமை, அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே தோரணை கொண்ட நாட்டாமை. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். சரியா? ஸோ வேற யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் எங்கள் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் இந்த காலத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரியா? சரி, ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு அது நமக்கு நம்ம அதில் வந்து ஒரு வேடிக்கையாக பார்க்குறப்ப எப்படி கோர்ட்டு கேஸை பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ வந்து ஒரு இதுவாக இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பஞ்சாயத்து பார்க்கும்போது. ஓகேவா? அது மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 9A வந்து நகர பஞ்சாயத்து. ஓகே, கிராம பஞ்சாயத்தில் அமைதியாக இருப்பாங்க, யாரும் கத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து தெரியாது இல்லையா? தெரிஞ்சாலும் வந்து நம்ம இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே எந்த சலசலப்பு இதே நகர பஞ்சாயத்துனா அது இல்லைப்பா, இதான்பா, அதுப்பா, இதுப்பா, ஏன்பா, இங்கே தான்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு இருப்பாங்க. அப்புறம் நாட்டாம எல்லாம் உட்காருப்பான்னு சொல்லி வந்து பார்த்தா மிரட்டிட்டு இருப்பாரு. அப்போ இது வந்து பார்த்தா 9A என்னன்னா இருக்கும் நகர பஞ்சாயத்து. அப்போ சிட்டில வந்து பார்த்தோன்னா கூச்சல் போட்டுட்டே இருப்பாங்க, ஆடினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி கூச்சல் போட்டுனே இருப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ பகுதி 9A நகர பஞ்சாயத்து. ஓகேவா? அடுத்து பகுதி 9B என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டுறவு அமைப்புகள். ஓகேவா? ஒருத்தன் கூட்டம் கூட்டிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், பி கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து சரிச்சு விட்டுருவாங்க. அப்போ கூட்டுறவு, தனிப்பட்ட ஒருனா பிரச்சனை இல்லை, கூட்டுறவு எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னா ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ பி கூட்டுறவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா சார்? இந்த ஷார்ட்கட்லாம் படிச்சாதான் பாஸ்ன்னு எங்கள் சார் சொன்னார். நானும் நம்பி படித்து பாஸ் ஆகிட்டேன். நீங்கள் எப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது அட்டவணை 10 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் உட்காந்து டைம் டேபிள் போட்டு படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10th தான். ஓகே, டைம் டேபிள் போட்டு அட்டவணை போட்டு நம்ம படிக்கிறதே வந்து பார்த்தா 10th தான் படிப்போம். ஏன்னா அது வரைக்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. அப்படியே வந்து பார்த்தா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஆல் பாஸ் இதுதான் நம்ம சொல்லி வந்திருப்போம். 1வதுலேருந்து ஆல் பாஸ் தான். ஸ்ட்ரெயிட்டாக எங்கே நிறுத்துவாங்க, 10வது தான் நிறுத்துவாங்க. ஏன்னா 10வதுல டைம் டேபிள், பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் விட்டாங்கடா, டைம் டேபிள் போட்டு படிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ டைம் டேபிள்ன்ற அந்த வார்த்தையை, அந்த அட்டவணைன்ற வார்த்தையை நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம், 10வதுல தான். அப்போ 10வது அட்டவணை அப்படி, சரி 10வது அட்டவணை 10வது பகுதி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 11. பகுதி 11 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான சட்டம் மற்றும் நிர்வாக உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே, அப்போ சட்டம் மற்றும் நிர்வாக உறவுகள் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒருத்தன், மாநில அரசு ஒருத்தன். ஓகே, இவங்களுக்கு இடையான உறவுகளை பற்றி தான் சொல்லக்கூடியது. ஒன்று சட்ட உறவு, இன்னொன்று நிர்வாக உறவு. அப்போ 1-1-11 அவ்வளோதான் ஷார்ட்கட். ஓகே, மத்திய அரசு 1, மாநில அரசு 1, இவர்களுக்கான உறவு அப்படின்னும் போது 1 vs 1, 1 man அப்படின்ற மாதிரி 1 vs 1 11 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஷார்ட்கட். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது வந்து ஜாலியாகவே இருக்கும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி சார்ந்த வழக்குகள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய குறிப்பிடு வந்து என்னது, பகுதி 12. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய சொத்து வச்சிருக்குவேன், ஏன்னா என்ன கோர்ட்டு கேஸில் மாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நைட்டு 12 தூக்கம் வராது, நைட்டு 12 மூச்சிட்டு இருப்பான். எப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை திருட எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து அதிகமாக வச்சுன்னு பயம் வந்துடும். அதேமாதிரி ஏதாவது கேஸில் மாட்டினவனுக்கு எப்போ வந்து போலீஸ் நம்மளை பிடிச்சி போயிடுவோம் அப்படின்ற பயம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், நைட்டு 12 மணி ஆனாலும் மூச்சிட்டே இருப்பான், தூங்க மாட்டான். அப்போ நைட்டு 12 மணி என்னது, நிதி சார்ந்த வழக்கு மற்றும் சொத்து. ஓகே, பகுதி 12 ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 13. ஓகே, பகுதி 13 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்ன பகுதி 10 11க்கு 1 மத்திய அரசு, 1 மாநில அரசு. அந்த 1 மாநில அரசு மட்டும் எடுத்துக்கோங்க. மாநில அரசா, அந்த மாநில அரசுக்கு இடையான என்னென்னது இருக்கு, வணிகம், வர்த்தகம், போக்குவரத்து. அப்போ இந்த 3 விதமான உறவுகளை சொல்லுதா. அப்போ ஒரு மாநில அரசு பற்றி 3 உறவுகள். அப்போ 1 ஒரு மாநில அரசு 3 உறவு 13 அப்படின்னு நான் வச்சோம் ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்து பாருங்க 14. ஸோ 14 வந்து நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்தோமா, எனக்கு எதுவும் வரல. உங்களுக்கு எதனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? பகுதி 14 ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். அடுத்து பகுதி 15. பகுதி 14 கூட அடிஷனல் ஹோம்ஒர்க் பாது. பகுதி 15 இது ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். இது ஒரு ஃபன்னான ஷார்ட்கட் தான். இந்திய தேர்தல் ஆணையம். பொதுவாக நம்ம எலெக்ஷன் என்னென்ன எலெக்ஷன் தெரியும், ஒன்று எம்பி எலெக்ஷன், இன்னொன்று எம்எல்ஏ எலெக்ஷன், இன்னொன்று லோக்கல் பாடி எலெக்ஷன், அதாவது உள்ளாட்சி தேர்தல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உள்ளாட்சி தேர்தல். அப்போ பாராளுமன்ற தேர்தல் சார், பாராளுமன்றனாலும் நாடாளுமன்றம் ஒன்று தான்பா. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் 3 வகையான தேர்தல் இருக்கா. ஓகே, இந்த 3 வகையான தேர்தலுக்கும் எவ்வளோ பதவி காலம், நாடாளுமன்றனாலும் சரி,
சட்டமன்றனாலும் சரி, உள்ளாட்சி எல்லாத்துக்கும் அது 5 வருஷம். அப்போ 5 சட்டமன்றம், 5 நாடாளுமன்றம், 5 உள்ளாட்சி, மொத்தம் எவ்வளோ? 15 ஆச்சா? அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ பகுதி 15 அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் 3 வகையான தேர்தல், 3 தேர்தலும் 5, 3 5 5, பகுதி 5 அவ்வளவுதான். ஓகே. அடுத்து பகுதி 16. பகுதி 16 சில வகுப்பினருக்கான சிறப்பு விதிகளை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ அப்போ 16 வயசு வந்துட்டாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில சலுகைலாம் வீட்டில் நம்ம கட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பகுதி 17. பகுதி 17க்கு எனக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியல. இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் யோசிச்சேன். என்ன அப்படின்னா 18 வயசு நம்ம கம்ப்ளீட் ஆனதா ஒரு அலுவலகத்துக்கு செல்ல முடியும். 17 வயசு என்ன பண்ணுவாங்க, நம்ம மைனரு, அப்போ எந்த அலுவலகத்துக்கும் நம்ம போக முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணா கூட என்ன பண்ணுவாங்க, 18 வயசா செல்லாத அனுப்பிச்சிடுவாங்க. 18 வயசு ஆனால் தான் உங்களுக்கு கல்யாணமே பண்ண முடியும், நீ மேஜர் நீ மைனர் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பகுதி 18. ஓகே. ஒருத்தனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுனாலே அவனுக்கு நெருக்கடியை சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எல்லா பக்கம் என்ன பண்ணுவாங்க, ஏன் இன்னும் வேலைக்கு போகலையா? ஏன்னா நம்ம 17 வயசு ஆகும் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தை தாண்டிடும். ஸோ அப்போ நமக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நெருக்கடியில் எப்போ ஆரம்பிக்குது நமக்கு? 18 வயசுல. மொத்தம் 3 வகையான நெருக்கடியா? நமக்கும் 3 வகை நெருக்கடி வரும். ஒருத்தனா பண்ணுவான், ஏன் இன்னும் உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. 18 வயசே சார்? ஆமா, நம்ம கணக்குப்படி 18 வயசே கேட்குறாங்க. அது நீ நம்பினாதான் உங்களுக்கு வேலை, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலையா அப்படின்னு நெருக்கடி, ஏன் வீட்டிலேயே இருக்க அப்படின்ற நெருக்கடி. அப்போ நெருக்கடின்றது நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 18 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே. என்னங்கன்னா ஓட்டு போகிறது 18 வயசு தான். ஓகே, நான் வச்சுக்கோங்க. அப்போ 18 நெருக்கடி இல்லை. ஓகேவா? 19 ஹோம்ஒர்க், 20 ஹோம்ஒர்க், 21 ஹோம்ஒர்க், 22 ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதனா வந்து ஷார்ட்கட் தெரியுது அப்படின்னா மானே தேனே பொன்மானே போட்டு எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, இந்த பகுதியில் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? இதில் முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறது பூரா முக்கியமான பகுதிகள் தான், ஃபுல்லாத்தையும் படிங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சம்பந்தமாக 25 பகுதிகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ பற்றியில் வேறொரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள். தேங்க்யூ.